நாம் ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கிறோன்னா அதோட நன்மையை என்றைக்கோ ஒரு நாள் உனக்கு நன்மை தரும். அதனால் நீ இன்றைக்கி கடைப்பிடி அப்படின்னு சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாளுங்கிறது நாம் அன்றைக்கி உயிரோடு இருப்போமா இருக்கும். அப்போ நாம் இன்றைக்கி கடைபிடிக்கிறோன்னா அதோட நன்மை இன்றைக்கே எனக்கு கிடைக்கணும், இன்றைக்கே நான் அதை உணர வேண்டும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் அது இன்றைக்கே கிடைச்சா அப்போ தான் அது இன்றைக்கி கிடைக்குமா, இப்போ கிடைக்குமா, அப்போ தான் அதை நான் நம்புறதுக்கு தயாராக இருக்கேன். அது மாதிரி தப்பு பண்ணால் என்றைக்கோ ஒரு நாள் யாரும் மாட்டிக்கிட்டால் அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. தண்டனைங்கிறது என்றைக்கோ அதை நான் மாட்டிக்கிட்டால் தானே அது கிடைக்கும். அதனால் தப்பு நம்ம தைரியமாக பாதுகாப்பாக பண்ணிட்டாக்கா நம்ம தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தப்பு பண்ணுறாங்க. குற்றங்கள்லாம் நடக்குது. குற்றங்கள் நடப்பதற்கு அதான் காரணம். அதனால் குற்றங்கள் நீ தப்பு பண்ணாக்கா இன்றைக்கே உனக்கு அந்த தண்டனையை உங்ககிட்ட இருந்து உனக்குள்ளே நீ உணர்வே. உனக்கு அமைதி என்பது கிடைக்காது, மனசுக்குள்ளே அமைதி என்பது கிடைக்காதா, ஒரு நிம்மதிங்கிறது இருக்காது, உன்னை பற்றி ஒரு உயர்வான மனப்பான்மை உனக்கு இருக்காது. அப்போ நம்ம வாழ்வதற்கு நமக்கு பயம் அப்படின்னா என்னென்ன, நம்மளை பற்றின நமக்கு ஒரு அமைதி, நிம்மதியான தூக்கம், அப்புறம் ஒரு நம்மளை பற்றியே நமக்கு ஒரு உயர்வான எண்ணம், உயர்வான மதிப்பீடு. இதுதான் நம்ம ஒரு செயலை செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன். நம்ம ஒரு செயலை செய்கிறனால நமக்கு ஏற்படும். இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம், யாருக்கும் தெரியல. நம்ம ஒரு குற்றம் பண்ணுறோம், குற்றத்தை செய்கிறோம், யாருக்குமே தெரியலை அப்படின்னா அப்போ அதில் தண்டனை நமக்கு கிடையாதாக உண்டு. அதுதான் மனசில் ஒரு அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. நம்மளை பற்றியே நம்ம கேவலமாக நாமளே நினைப்போம். அது உலகத்துக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம மூஞ்சை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு தப்பு பண்ணுறவங்க அவங்ககிட்டேருந்து வெளிப்படுகிற அந்த உணர்வு அதிர்வுகள் இருக்குல்ல, அது கண்டிப்பாக மற்றவங்களால ஒரு உயர்வாக நினைக்க தோணுது. நம்மளை பற்றியே நம்ம உயர்வாக நினைக்கும் போது தான் மற்றவங்களும் நம்மளை பற்றி உயர்வாக நினைப்பாங்க. அந்த நினைப்பு, அந்த உடம்பில் ஒரு அதிர்வு என்பது இருக்குது. ஒரு பார்வை, பேச்சு, உடல் மொழி, இது எல்லாமே ஒருவருடைய நேர்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அதிர்வு வாயிலாக, உணர்வு வாயிலாக வெளிப்படுத்தும். அதனால் நாம் இன்றைக்கி தப்பு பண்ணால் என்றைக்கோ தான் மாட்டினா தான் தண்டனை, என்றைக்கோ தான் இன்றைக்கி தப்பு பண்ணால் எனக்கு மாட்டினா தான் எனக்கு தண்டனை கிடைக்கும், மாட்டாமல் பண்ணிட்டா அப்போ நான் தண்டனையிலேருந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது உண்மையிலே தண்டனைங்கிறது நீ இன்றைக்கி தப்பு பண்ணால் இன்றைக்கே உனக்குள்ளே நடக்கும், உங்களுக்குள்ளே அது நடக்கும். என்ன தண்டனை? உனக்கு நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, உங்களை பற்றின ஒரு உயர்வான எண்ணம் இருக்காது, உயர்வான மதிப்பீடு உங்களுக்கே இருக்காது. சுயமரியாதைன்னு சொல்கிறாங்களா? சுயமரியாதைன்னா என்ன? பிறர் கொடுப்பதில்லை, பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய மரியாதைக்கு பேர் சுயமரியாதை. உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை. பிறரிடந்து கிடைக்க மரியாதை பொது மரியாதைன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பொதுவான ஒரு மரியாதை. அது வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய பிற மரியாதைன்னு வச்சுக்கோங்க. அது சுயமரியாதைக்கு ஆப்போசிட் என்னது? பிற மரியாதை. அப்போ சுயமரியாதைங்கிறது சுயமரியாதைன்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். அப்படி தானே? நமக்குள்ளே இருந்து நமக்கே கிடைக்கிற ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுதான் சுயமரியாதை. அப்படி இருக்கும்போது நம்மளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். மற்றவங்க நாம் செய்கிற குற்றத்தை மற்றவங்க பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்க பார்வையில் நீங்கள் அதை மறைச்சிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் பார்வையிலேருந்து அதை மறைக்கவே முடியாது. நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு மரியாதை, அப்போது நீங்கள் செய்கிற ஒரு தவறுகளுக்கு இன்றைக்கே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். எது? உங்களுக்கு சுயமரியாதை போயிடும். மரியாதை. இப்போ நம்ம ஒரு குற்றம் செய்கிறோம், லஞ்சம் வாங்குகிறோம், ஊழல் வாங்குகிறோம், அப்போ என்றைக்கோ அதுக்கு தண்டனை கிடைக்கும்போது உங்களுக்கு அதனால் இருக்கிற வரைக்கும் மரியாதைங்கிற போயிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க. தெரிஞ்சால் தானே மரியாதை போகும். தெரியாமல் பாதுகாத்துக்கிட்டால் நமக்கு மரியாதைங்கிறது பாதுகாக்கப்படும். தெரியாமல் தப்பு பண்ணும். எப்போவுமே சேஃப்டியாக தப்பு பண்ணிட்டா வெளியில் உள்ளவங்களுக்கு அது தெரியாது. அப்போ நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய தப்புகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. தனக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சுயமரியாதை இருக்குல்ல, தனக்கு தானே கொடுத்து கொள்கிற அந்த மரியாதை, அது அதை பற்றி யாருக்கும் அக்கறை கிடையாது. அது அவ்வளோ பெருசுன்னு நினைக்கல இவங்க. அந்த மரியாதையை பெறுறது தான் ரொம்ப முக்கியம். பிறரிடமிருந்து பெறுகிற மரியாதை பிறரை ஏமாற்றி கூட அது, ஆனால் உங்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. பிறரை ஏமாற்றி கூட மரியாதையை நீங்கள் வாங்கலாம், ஆனால் உங்களை நீங்கள் ஏமாற்றி ஒரு மரியாதையை வாங்கவே முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு அந்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அந்த தண்டனை காத்திருக்கு. நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, ஒரு இழிவான செயலை செய்கிறீங்க, ஒரு குற்றத்தை செய்கிறீர்கள் அப்படின்னா இன்றைக்கே உங்களுக்கு அதற்கான தண்டனை உங்கள் மனசுக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். மரியாதை கொடுக்காது உங்கள் மனசே உங்களுக்கு மரியாதை. உங்கள் மனசு அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்களே நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அதை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு அந்த மரியாதை தான் உழைப்பதற்கு காரணமாக இருக்குது. சோம்பேறித்தனம் வந்துடும். தவறுகளை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுயமரியாதை இழந்துட்டோன்னா நம்ம ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கு நமக்கு ஒரு தகுதியே கிடையாது. ஒரு உடற்பயிற்சியெல்லாம் பண்ண மாட்டோம், சோம்பேறி ஆகிடுவோம். அப்புறம் நம்ம செயல்கள் எல்லாமே சும்மா ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லட்சிய உணர்வுங்கிறது இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம அதோட பாதிப்பு எல்லாமே தெரியும்.
அப்போது அந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதையை இன்றைக்கி நீ தப்பு பண்ணால் இன்றைக்கே சுயமரியாதை இழந்துருவேன். நாளைக்கு உன் தப்பை திருத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ தப்பு பண்ணுறது வெளியில் தெரியல, ஆனால் நீ பண்ணுற தப்பு உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா இன்றைக்கி தப்பு பண்ணால் இன்றைக்கே உனக்கு சுயமரியாதை போயிடும், ஒரு அமைதி போயிடும், நிம்மதி போயிடும். உன்னை பற்றி உயர்வான மதிப்பீடு உனக்கே இருக்காது. உன்னை பற்றி நீ கேவலமாக நீயே நினச்சிப்ப. ஆனால் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் நீ பண்ண தப்பு. அதே நீ மறுநாள் உன் தவறுகளை திருத்திக்கிட்டாங்க உடனே பலன் கிடைக்கும். உடனே உன்னை பற்றி உனக்கு ஒரு சுயமரியாதை எண்ணம் திரும்பவும் வந்துடும். உன்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணங்கிறது உனக்கு திரும்பவும் வந்துடும். அதனால் ஒரு தப்பு பண்ணால் யாரோ ஒருத்தர் நமக்கு தண்டனை தருவாங்க, வெளியே தெரியாமல் தப்பு பண்ணிட்டா புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைக்கிறேன்ல. தப்பு பண்ணாலே நீ அதாவது குற்றங்கள் செய்தாலே நீ ஒரு முட்டாள் தான். குற்றங்கள் செய்தால் உனக்கு அந்த சுயமரியாதை நீ இழந்துருவ. அது தானாக நடக்கும். அதுக்கு நீ யாருக்கும் தெரியாமல் உனக்கே தெரியாமல் நீ தப்பு பண்ணவே முடியாது. இந்த உலகத்துக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் நீ தப்பு பண்ணலாம், ஆனால் உனக்கே தெரியாமல் நீ தப்பு பண்ண முடியாது. அப்போ எல்லாத்தையும் மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அது கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மனுஷங்க வேணால் பார்க்காம இருக்கலாம், ஆனால் மேலேருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பாக தெய்வம் நின்று கொள்ளும். அதுவே தப்பு. அப்போ உனக்குள்ள ஒருத்தர் ஒன்னே நீ பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்க, அதுதான் கடவுள். நீ பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார்ல, அப்போ அவர் யார்? உனக்குள்ளே இருக்கிற உன்னுடைய மூளைன்னு வச்சுக்கோங்க. மூளை, மனசு, அது புற மனசு, எதுவோ ஒரு மனசுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உனக்குள்ளே இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார்ல, ஒன்றே பார்த்துக்கிட்டு இருக்கார்ல, அப்போ அதுதான் கடவுள். அதுதான் நீ இப்போ சொல்லிகிட்டு இருக்க. எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். மேலே இருக்கிறவனா நமக்கு மேலே என்ன இருக்குது? தலை தான் இருக்குது. தலையில் உள்ள என்ன இருக்குது? மூளை இருக்குது. மூளை தான் நம்மளை நாம் கவனித்து கொண்டு, மூளையில் ஏதோ ஒரு பிரிவு நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்கிற தவறுகளை அது அதுக்கிட்டேருந்து நம்ம தப்ப முடியலை. அதுக்கு தெரியாமல் நம்ம ஒரு தப்பை பண்ண முடியாதுல்ல. அப்போ அதிலே ஒரு 2 பிரிவு இருக்குது. இன்னொன்று பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அதாவது ஒரு பிரிவு செய்கிற வேலைகளை இன்னொரு பிரிவு கவனிக்கிறது, நிர்வகிக்கிறது, கட்டளையிடுவது, வழிநடத்துவது அப்படின்னு மூளையில் 2 பிரிவுகள் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அதான். அதனால் யாருக்கும் தெரியாமல் தப்பு பிறருக்கு தெரியாமல் நீ தப்பு பண்ணலாம், ஆனால் உனக்கு தெரியாமல் நீ தப்பு பண்ண முடியாது. நீ நல்லது பண்ணால் தான் உனக்குள்ளே ஒரு மரியாதை உடனே கிடைக்கும். அதுவே மோசமான செயல்கள், கேவலமான செயல்கள், குற்ற செயல்கள், ஊழல், லஞ்சம் அல்லது ஏதோ ஒரு திருட்டு அல்லது ஏதோ ஒரு நேர்மையற்ற செயலை செய்கிறேன்னா உடனே உனக்கு மரியாதை உங்ககிட்டேருந்து கட்டாயிடும், நிறுத்தப்பட்டு விடும். உனக்கே உன் மேலே ஒரு உயர்வான மனப்பான்மை இருக்காது. அதோட விளைவு என்ன? சரி, மனசுக்குள்ளே மரியாதை இல்லை, அதனால இப்போ என்ன கெட்டுப்போச்சு, நான் எப்போதும் போல் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னா எப்போதும் போல் அதுக்கப்புறம் நீ ஒரு லட்சியத்தை நோக்கி போக முடியாது, ஒரு சோம்பேறி ஆகிடுவேன். அதான் தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு செயல்படுவதற்கான நம்பிக்கை இழந்துடுவேன், சோம்பேறி ஆகிடுவேன். அப்புறம் நோய்கள் வந்துடும், உடம்புல நோய்கள் வந்துடும். அப்போ வாழ்நாள் நீ உனது வாழ்க்கையை வீணாக மாறிவிடும். அது வீணாக நேரத்தை பயன்படுத்த முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தை உன்னால் பயன்படுத்த முடியாது. சோம்பேறித்தனம் வந்துடும், நோய்கள் வந்துடும். அப்போ ரொம்ப காலம் நோய் வந்துச்சுன்னா சோம்பேறித்தனம் தான். நோய்கள் வந்தனாலே அதுக்கு முன்னாடி சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் நோய்கள் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் உயிரோடு வாழ முடியாது. அப்போ பார்த்தீங்களா, ஒரு நீங்கள் பண்ணுற குற்றங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு தண்டனை கிடைக்குது பாருங்க. நோய்கள் வந்துடும், அப்புறம் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. இதை விட பெரிய தண்டனை வேறு என்ன இருக்குது? நோய்கள் வந்துச்சுன்னா ஒரு 80-70 வயசில் இறந்து போயிடுவாங்க. மனுஷங்க 120 வயசு வரைக்கும் உயிர் வாழலாம். அப்போ கிட்டத்தட்ட நோய்கள் நீங்கள் செய்கிற தப்பு பிறருக்கு தெரியலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்கிற தப்பு குற்றங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே ஒரு சுயமரியாதை இல்லாமல் செய்து உங்களை பற்றிய ஒரு கேவலமான எண்ணத்தை உங்களுக்கே ஏற்படுத்தி கடைசியில் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம், கெட்ட எண்ணங்கள், மனசில் அமைதி இல்லை. நீங்கள் குற்றங்கள் செய்தால் கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் குற்றங்கள் செய்தால் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். கெட்ட எண்ணங்கள் வரும், அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, உங்களை பற்றின உயர்வான மதிப்பீடு இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்காது, சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் என்னங்க அடுத்தடுத்து உங்களுக்கு உடம்புல நோய் வர ஆரம்பிச்சிடும். நோய் வந்துச்சுன்னா ஒரு 80-70 வயசில் இறந்து போயிடுவீங்க. 120 வயசு வரை வாழ வேண்டிய நீங்கள் ஒரு 70 வயசில் இறந்து போயிட்டீங்கன்னா 50 வருஷம் நீங்கள் வாழவே இல்லை. 50 வருஷம் தண்டனை உங்களுக்கு கிடச்சிருச்சு. 50 வருஷம் உங்களுக்கு வாழ்நாளை கட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு மேலே இருக்கிற உங்கள் மூளையில் ஒரு பிரிவு நீ வாழ்வதற்கு தகுதியற்றவர், நீ யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு நீ ஒரு முட்டாளாக இருக்கிற, யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு நீ நிறைய குற்றங்களை செய்கிறாய், ஆனால் உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு அதிக நாள் வாழ்வதற்கு உனக்கு தகுதியே கிடையாது, அதனால் உனது வாழ்நாளை நான் இத்துடன் குறைத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமது மூளையை என்ன பண்ணியிருந்தா, நீ 70 வயசுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிற, இவ்வளோ கேவலமான குற்றங்களை எல்லாம் செய்துக்கிட்டு இருக்க, நேர்மையாகவே இருக்க மாட்டேன்ற, மற்றவங்கள ஏமாத்துற, அப்படிப்பட்ட உனக்கு நீ 70 வயசுக்கு மேலே வாழ்வதற்கு நான் ஏன் உனக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாழ்ந்து கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுது. ஒரு 70 வயசில் நீ போய் சேரு, 120 வயசு வரைக்கும் வாழ்கிற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது,
அப்படின்னு சொல்லிட்டு 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு 120 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு நீ அந்த அளவுக்கு உனக்கு தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அதான் ஒருத்தர் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு அது தனது முயற்சியை நிறுத்தி கொள்கிறது. அப்போ சீக்கிரமாக இறந்துடுறாங்க. அதனால் நாம் ஒரு தப்பு பண்ணால் நமக்கு தண்டனை யாரோ கொடுப்பாங்க, என்றைக்கோ கிடைக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கான தண்டனையை நீங்கள் என்றைக்கே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. திருத்திக்கிட்டிங்கன்னா அந்த தவறுகள் நிறுத்தப்படும். அதனால் தண்டனைங்கிறது தவறுகள் நீங்கள் ஒரு குற்றம் செய்கிறீங்கன்னா அதற்கான தண்டனை உடனே, குற்றமும் தண்டனையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அது மாதிரி நல்லது செஞ்சிங்கன்னா அதற்கேற்றார் போன்ற பலன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்லது செஞ்சிங்கன்னா உங்களை பற்றி உயர்வான மனப்பான்மை உடனே கிடைக்கும். உயர்வான மனப்பான்மை, ஒரு ஊக்கம், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பாதுகாப்பு வரும். குற்றங்கள் செய்தால் பயந்துக்கிட்டே இருக்கணும். திருடுறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, லஞ்சம் பண்ணுறவங்க அவங்க பயந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவே நல்லது பண்ணுங்கள், ஒரு பாதுகாப்பு உணர்வு. பாதுகாப்புனா என்னதுங்கிறத உணர்வீங்க, ஒரு பலத்தை உணர்வீங்க, ஒரு தைரியமாக இருப்பீங்க. அதுவே குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நல்ல தூக்கமும் வராது, எப்போ வந்தாலும் ஆபத்து, எப்போ நிம்மதியாக அவங்கள தூங்க முடியாது. ஆக இப்படி அவர்களுக்கு அந்த தண்டனைங்கிறது உடனே வந்துடும். எப்போவோ கிடைக்கும், எப்போவோ தானே வரும் அப்படின்னு நினச்சிக்க. தண்டனைங்கிறது மற்றவங்ககிட்ட இருந்து வர்ற தண்டனை தான் கண்டுபிடிச்சா கொடுப்பாங்களே தவிர, கண்டுபிடிக்காமல் நீ தப்பு பண்ணிட்டா நீ தப்பிச்சிடலான்னு நீ நினைக்கிற. ஆனால் மற்றவங்ககிட்ட இருந்து உனக்குள்ளேருந்து கிடைக்கிற அந்த தண்டனைங்கிறதுல அதை பார்த்து நீ பயவிடு. உனக்குள்ளே இருக்கிற தண்டனையை பார்த்து பயவிடு. அதாவது என்ன தண்டனைனா, நீ நிம்மதியாக இன்றைக்கி தூங்கலையா அப்படின்னா, உனக்கு நல்ல தூக்கம் வரலையா இன்றைக்கி, அப்போ அது ஒரு தண்டனை. அதுக்கு என்ன காரணம்னு யோசி. ஒருவேளை நேற்று என்ன சாப்பாடு சாப்பிட்டோம், நேற்று வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, நமக்கு வாழ்க்கைன்னு ஏதாவது தப்பு பண்ணோமா, உணவில் ஏதாவது தப்பு பண்ணோமா. குற்றம்னா ஏதோ திருடுறது, கொலை பண்ணுறது, குற்றம், ஊழல் வாங்குறது, அதுதான் குற்றம்னு நினைக்காதீங்க. உணவில் கூட நீங்கள் குற்றம் செய்யலாம். உணவு குற்றம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது தவறான உணவுகளை சாப்பிட்றது. வெள்ளைச்சீனி கலந்த ஒரு டீ குடிச்சிங்கன்னா அது ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பீங்க. உங்கள் உடல்நல உங்களுக்கு நல்லா தூக்கம் வராமல் போகலாம், சுகர் வரலாம். சின்ன வயசுலேருந்து டீ குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, வெள்ளைச்சீனி கலந்த டீயை குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, பேக்கரி உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஸ்வீட் சாப்பிட்றீங்க, அது ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு தான் நீங்கள் அப்போவே உணர்வீங்க. அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போவே உங்களுக்கு உங்களை பற்றின உயர்வான எண்ணம் வராது, ஒரு சோம்பேறித்தனம் வரும். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அது ஒரு குற்றம் தான். நீங்கள் ஒரு வெள்ளைச்சீனியில் கலந்த ஒரு வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். உங்களை பற்றினே ஏன்னா உங்கள் உடம்பே நீங்கள் நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு குற்றம் தானே. அந்த குற்றத்துக்கு அப்போவே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்போவே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். உங்கள் மனசில் உங்களுக்கே ஒரு சுயமரியாதை இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அதை உணராமல் நீங்கள் அதை புறக்கணிச்சிட்டே போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு. இந்த உணவுகள் நமக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நமக்குள் ஏற்படுத்துகிற நல்ல உணவுகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், கெட்ட உணவுகள் கெட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை கண்டுபிடிக்க தெரியாமல் அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு போகும்போது அதை கண்டுபிடிக்க தெரியாமல் மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த இனிப்பு கலந்த வெள்ளைச்சீனி கலந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சமைச்சு சாப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அரிசி உணவுகள், இந்த தானியங்களால் செய்யப்பட்ட உப்புகள் சமைக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் குற்றம். அப்போ இந்த குற்றத்துக்கான தண்டனையை அப்போவே நீ உணர்வோம். பாருங்கள், ஒரு சிந்தனை திறனே மக்களுக்கு இல்லை. எல்லாருமே மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. அதுதான் தண்டனை. இந்த மக்கள் ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க? எல்லாம் அந்த மதத்தின் முன்னால் அவங்க சொல்கிற கதைகளை அப்படியே நம்பிக்கிட்டு அது பின்னாடியே போகிறாங்க. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கதைகளை, ஒரு புழுகு மூட்டைகளை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கு. கற்பனை கதைகளை அவுத்து விட்டு அதன் பின்னாடி மக்கள் ஓடுறாங்க. அதை உண்மைன்னு கண்டுபிடிக்க தெரில. அந்த அளவுக்கு அறிவு குருடர்களாக. அதுதான் தண்டனை. உன்னால் உண்மையை கண்டுபிடிக்க முடியல பாரு, அதுதான் உனக்கு கிடைச்ச தண்டனை. அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நீ அதை வழிபாடு நடத்துகிறப்பார். டெய்லி அதை போய் பயந்துக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு வழிபாடு நடத்துகிறப்பார். அதுதான் உனக்கு கிடைச்ச தண்டனை. அப்புறம் பாத யாத்திரை போகிறது, பாத யாத்திரை போயிட்டு அந்த கடவுளை கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் செலவு நேரத்தெல்லாம் செலவழிக்கிறதில்ல. அதுதான் உனக்கு கிடைச்ச தண்டனை. இன்றைக்கி வழிபாடுங்கிற பேரில் இப்போ திருப்பதிக்கு மொட்டை போடணும், பாத யாத்திரையாகவே போகிறது, ரோட்டோரமாக அங்கே போய் கால் கெடுக்க காற்று கிடக்கிற நேரத்தோட வேல்யூ உனக்கு தெரில. அதுதான் உனக்கு தண்டனை. அதனால் இப்படி
நீ நீ செய்கிற நிறைய குற்றங்கள் அதெல்லாம் எதுலேருந்து வருது? நீ ஏன் அந்த மாதிரி போகிற? அந்த மாதிரி ஏன் கடவுள் வழிபாடுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தையும் உழைப்பையும் பாத யாத்திரை போய் இந்த மாதிரி ஏன் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னா, அதுக்கு காரணம் நீ உண்ணுகிற உணவில் ஏற்பட்ட குற்றம் தான். உனக்கு மூளை வேலை செய்யலை, உன்னால் உண்மையை கண்டுபிடிக்க முடியல, உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் உன்னை ஏமாத்துறாங்க, இந்த கடவுளுங்கிற பேரில் ஏமாத்துறாங்க, அவங்க பின்னாடி நீ போகிற. அப்போ அது என்ன? அதுதான் தண்டனை. நீ அவங்க பின்னாடி போகிற பற்றியா? நீ ஏமாறுகிறாய், உன்னை ஏமாற்றுறாங்க அவங்க பின்னாடி நீ போகிற. அதுதான் உனக்கு கிடைச்ச தண்டனை. அது காரணம் என்னது? உணவில் குற்றம். நீ செய்த உணவு குற்றம் தான் காரணம். நீ அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அப்புறம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இதெல்லாம் நீ சாப்பிட்ற, பால் சாப்பிட்ற. இந்த மாதிரி உணவில் நீ செய்த குற்றம் தான். உனது மூளை உனக்கு உண்மைன்னா என்ன, எது உண்மை எது பொய்ங்கிறத உன்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் உனக்கு கிடைச்ச தண்டனை. அந்த அறிவு வேலை செய்யலை. அதுதான் மூட நம்பிக்கைகள் என்பது உனக்கு கிடைத்த தண்டனை. இந்த உலகம் முழுக்க மூட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள். மத நம்பிக்கை இல்லாதவங்க ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. சாதி நம்பிக்கை இல்லாதவங்க, நிறவெறி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அப்போ பெரும்பாலான மக்கள் மதவெறி பிடித்தவர்களாகவும், மத நம்பிக்கை உள்ளவர்களாகவும், சாதி வெறி பிடித்தவர்கள், சாதி பற்று உடையவர்கள், நிறப்பற்று உடையவர்கள், நிறத்தின் மீது மோகமுடையவர்களாக இருக்கிறார்கள். அதெல்லாம் தண்டனை. இந்த மூட நம்பிக்கைகள் அனைத்துமே நீங்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனை. உங்களுக்குலாம் அறிவு வேலை செய்யாது. நீங்கள் யாராவது உங்களை ஏமாற்றுவாங்க, நீங்கள் அவங்கள நம்பிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச தண்டனை. அதனால் தண்டனையிலேருந்து என்றைக்குமே தப்பிடலான்னு, குற்றங்கள் செய்துவிட்டு தண்டனையிலேருந்து மட்டும் தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. தண்டனைன்னா என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சு. ஜெயிலில் போட்டால் தான் தண்டனை, ஆயுள் தண்டனை, அதுதான் தண்டனைன்னு நினைக்காதீங்க. தண்டனைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்கு காரணம் என்னென்ன தப்புகள், அதை பற்றின அறிவு இருக்கணும். அப்போ அதுதான் அது தெரிஞ்சிச்சுன்னா, உண்மையிலே ஒரு வாழ்க்கையில் எது நன்மை, எது நிம்மதி, எது உண்மையான பலன், எது உண்மையான சந்தோஷம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, எது தண்டனைங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம்னா எது? அமைதி, நிம்மதி, ஒரு சுயமரியாதை, ஒரு தன்னை பற்றின ஒரு உயர்வான மதிப்பீடு, தன்னை பற்றி கேவலமாக நினைக்காம, தன்னை பற்றி தானே கேவலமாக நினைக்காமல் இருப்பது, தன்னை பற்றி இழிவாக தானே நினைக்காமல், தன்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணம், ஒரு இயல்பான ஒரு உணர்வு. இதுதான் வாழ்க்கை. இதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அப்புறம் ஆரோக்கியம், நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டா, அப்போ அந்த சந்தோஷம் எதனால் கெட்டு போகும்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். அறிவுங்கிறது உண்மையானது. அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு அறிவு. நோய் எதிர்பார்த்தல் மாதிரி அதுதான் மூட நம்பிக்கைகளுக்கு, அதுதான் தண்டனை. மூட நம்பிக்கைகள்லாம் தண்டனை. நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள், இயந்திர அறிவியல் உள்ளவங்க, இது ஒரு தண்டனைங்க. அது தெரியுதா இல்லையா? இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் இப்போ உணர்றாங்க. இதுதான் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை பாருங்கள், அது ஒரு தண்டனை. தண்டனையோட இது பார்த்தீங்களா? தண்டனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக பிரம்மாண்டமாக விண்வெளிக்கு போகிறதெல்லாம் தண்டனை. நீ ஒரு கூட்டு குடும்பமாக வாழாமல் நீ விண்வெளிக்கு போயிட்டுருக்கிற, இதெல்லாம் ஒரு தண்டனை. விண்வெளி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, தூங்குவதற்கு நேரம் கிடைக்கல. இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நோய்களோடையும் பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. மரண பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. நிம்மதியாக வாழ முடியல, ஒரு பாதுகாப்பாக வாழ முடியல. அப்போ இது எல்லாமே தண்டனை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு தண்டனை கூடம், தண்டனை உலகம். நம்ம தவறான வழியில் வந்ததுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது தான் அது உண்மை. அதனால் முதல்ல தண்டனைன்னா என்ன, வாழ்க்கையோட உண்மையான வாழ்க்கைன்னா என்ன, உண்மையான சந்தோஷம்னா என்ன, உண்மையான இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சால் அப்போ எது தண்டனைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த உலகமே நம்ம குற்றங்களால் உருவான உலகம், குற்ற உலகம். இது குற்றங்கள் செய்ததால் குற்றங்களை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட உலகம். இது குற்ற உலகம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறது அதுவும் ஒரு தண்டனை தான். அதனால் நம்ம இன்றைக்கி வீடு, காங்கிரீட் கட்டிடம் எல்லாமே இருக்குது. எல்லாம் தனித்தனியாக ஒருத்தட்ட ஒரு அன்புங்கிறது கிடைக்கல. பார்த்தீங்களா? அன்பு என்கிற அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு தண்டனை தானே. எல்லாமே இருக்காங்க, ஒன்றாவும் இருக்காங்க, சில தனியாகவும் இருக்காங்க. ஆனால் அன்புன்றது கிடைக்கல. ஒரு மனுஷங்களோட ஆதரவுங்கிறது எல்லாரும் தனிமைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பை தருவதற்கு தகுதியற்றவர்களாக மனுஷங்க மாறிட்டாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு தண்டனை தானே. அப்போது இந்த தண்டனையிலேருந்து இதிலேருந்து நம்ம இந்த தண்டனையிலேருந்து தப்பணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பதை இதை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம இந்த தண்டனையிலேருந்து தப்பி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதுதான் மனித உயிர்களின் இலக்கு. ஒட்டுமொத்த மனித உயிர்களின் இலக்கே, லட்சியமே, நோக்கமே எது? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். அதுக்காக தான் நம்ம லட்சம் வருஷங்களுக்கு மேலாக நம்ம பயணித்து கொண்டு வருகிறோம். மனுஷங்களாக மாறணும், மனுஷங்களாக முழுமையடையணும்,
மனுஷங்களாக முழுமையடைந்து மனுஷங்க வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகை நாம் திட்டமிட்ட காடுகளை உருவாக்கி அங்கே குடும்பம், கூட்டு குடும்பம், நட்பு, உறவினர்கள், நண்பர்கள், ஆடல், பாடல், விளையாட்டு, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழணும், மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வாழணும் அப்படின்னு அதுதான் மனுஷங்களோட நோக்கம். அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி பரிசோதனைகளை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மலாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்க ஒரு பரிசோதனை உலகம் இது. இப்படி வாழ்ந்து பார்க்குறோம். முதல்ல சண்டை போட்டு பார்த்தாங்க, போரிட்டு அதுதான் வாழ்க்கைன்னு நம்பினாங்க. அப்புறம் அது பார்த்தா அது மிகப்பெரிய அழிவாக இருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னும் பாதுகாப்பாக வாழலாம், அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை திறந்துட்டு இப்போ மாறி பரிசோதனை பண்ணிகிட்ருக்காங்க. பரிசோதனை பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு மனுஷங்களுக்கு எது உண்மையான வாழ்க்கைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த வகையில் தான் இப்போ தான் நம்ம மனித உயிர்களாக முழுமையடைகிறோம். மனிதர்களாக மாறுவதற்கான அந்த பரிணாம வளர்ச்சி இப்போ தான் அது முழுமையடைகிறது. முழுமையடைகிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி முழுமையடையும் போது தான் அந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்கள். மனுஷங்க வெற்றி பெறுகிறார்கள் என்பதை கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமாக இந்த உலகத்தை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ வளர்ச்சி பாருங்கள். இயந்திர அறிவியல் உலகம் இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமாக கூட பாருங்கள், ஒரு திருவிழா மாதிரி பாருங்கள். மனுஷங்க ஜெயிச்சிட்டாங்க, மனுஷங்க முழுமையடைஞ்சிட்டாங்க, மனித நிலையில் முழுமையடைஞ்சிட்டாங்க, அதை கொண்டாடுகிற ஒரு உலகமாக இருக்கிறது. அப்போ அந்த முழுமையடைதல் எங்கே யார்கிட்ட நடந்ததுன்னா என்னிடம் நடந்தது. மனித நிலையில் முழுமையடைந்த அந்த நிகழ்வு, அந்த அற்புத நிகழ்வு என்னிடம் நடந்தது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே அந்த நிலையோடு பிறப்பார்கள். இனிமேல் பிறக்கிற ஒரு 2024 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் இனிமேல் மனித நிலையில் முழுமையடைகிற குழந்தைகளாக உலகம் முழுக்கும் பிறந்து கொண்டிருப்பார்கள். அப்போது இன்றைக்கி நான் முழுமையடைகிறேன். அப்போ இந்த உலகமே ஒரு கொண்டாட்ட உலகம். நாம் மனித உயிர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை கொண்டாடுகிற ஒரு உலகமாக அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக மனித உயிர்களின் வெற்றி லட்சக்கணக்கான வருஷங்களாக, லட்சக்கணக்கான ஓரிரு லட்சம் தான் வச்சுக்கோங்க, பல லட்சம் வருஷம்லாம். ஏன்னா மனுஷங்க நோயோடு வராங்க, மனமனு நோயோடு வராங்க. அதனால் அந்த நோயை பல லட்சம் வருஷம்லாம் அவங்க தாங்கிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஓரிரு லட்சம், 2 லட்சம் வேணால் வச்சுக்கலாம். இந்த குரங்குலேருந்து மனுஷங்களாக மாறுவதற்கு 2 லட்சம் வருஷங்கள் வேணால் எடுத்துக்கும். நோயினால் மனமெனும் நோயினால் ஏற்பட்ட உருமாற்றம், அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதை மனித நிலையில் முழுமையடைந்து விட்டோம் என்பதை கொண்டாடுகிற, அந்த மனித உயிர்களின் வெற்றியை கொண்டாடுகிற, நம்ம அறிவியலை புரிந்து கொண்டோம், முழுமையான புரிதல் நமக்கு கிடச்சிருக்கு, அதை வெளிப்படுத்துகிற ஒரு முயற்சியாக இந்த இயந்திர அறிவியல் உலகை அப்படியும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி வேணாலும் பார்க்கலாம். இது ஒரு தண்டனையாகவும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக தண்டனையும் இதில் இருக்குது. அதே நேரத்தில் இது கொண்டாட்டமாகவும் பார்க்கலாம். மனுஷங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற, அவருடைய கொண்டாட்ட உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு உற்சாக திருவிழாவும் பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே, பெரிய வெற்றி, மனுஷங்க தன்னுடைய திறனை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், மனமெனும் அந்த நோயை நாம் கடந்து அந்த நோயை நாங்கள் புரிந்து ஒரு புதிய மனித உயிர்களாக வாழ்வதற்கு புதிய உலகத்துக்கு போகிறோம், இயற்கையோடு இணைந்த அந்த மனித உலகத்துக்கு 2040 அப்புறம் போக போகிறோம் அப்படிங்கிறத, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஒரு உலகம். நாங்கள் புதிய உலகத்துக்கு போகிறோம், புதிய வாழ்க்கையை வாழப்போகிறோம். மனுஷங்க புதிதாக பிறக்கிறார்கள். புதிதாக இனிமேல் அவங்களுடைய வரலாறை கணக்கிடுங்கள். புதிதாக கணக்கிடணும். இனிமேல் தான் இதுவரைக்கிலான வாழ்க்கைங்கிறது ஒரு அடிப்படை தகுதி. ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கான ஒரு அஸ்துவாரத்தை கட்டுற மாதிரி இனிமேல் வாழ போகிற வாழ்க்கைங்கிறது இப்போ தான் மனுஷங்களாக மாறி இனிமேல் தான் மனுஷங்க தனது வரலாற்றை துவங்க போகிறார்கள். இதுவரைக்கும் மனுஷங்களாக மாறுவதற்கான முயற்சியில் அதற்கான வரலாறு. குரங்குகளாக, விலங்குகளாக இருந்தார்கள். அதுவும் மனமெனும் நோய் ஏற்பட்டது. மனமெனும் நோய் ஏற்பட்டதிலிருந்து இன்று வரை மனித உயிர்களாக மாறுவதற்கான வரலாறு தான் இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித உயிர்களாக மாறுவதற்கான முயற்சி அந்த முயற்சியை தான் நம்ம அதற்கான வரலாறாக நம்ம பார்க்கிறோம். மனித உயிர்களாக மாறுவதற்கு அது இப்போ முழுமையடைஞ்சாச்சு. மனித உயிர்களாக நம்ம முழுமையடைஞ்சிட்டோம். நாம் அறிவியலை முழுமையாக புரிந்து கொண்டோம். நாம் நிமிர்ந்து விட்டோம். அது உடலிலும் அந்த முன்னேற்றம் நடக்கிறது. நமது அறிவியலும் முன்னேற்றம், அறிவியலை புரிந்து கொள்வதில் ஒரு முன்னேற்றம், உடலிலும் நமக்கு ஒரு முன்னேற்றம். நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். உடம்புல ரோமங்கள்லாம் நீங்குது. உடம்புலேயே ஒரு முன்னேற்றம். அதுலேயும் இது போதும், இதுக்கு மேலே நாம் நிமிர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தேவை தான். நமக்கு எது தேவை, எந்த அளவுக்கு நம்ம நிமிர்ந்து நடக்கணும். குனித நிலை யாருக்குமே இல்லை, நிமிர்ந்து நடந்துட்டோம். அப்படி உடம்புலேயே ஒரு முன்னேற்றம். அப்புறம் இந்த மாதிரி அறிவியலை முழுமையாக புரிந்து கொண்டோம். அதன் விளைவாகத்தான் நம்ம ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறோம். இயந்திர அறிவியல் உலகம் அப்படித்தான் உருவாக்கப்படுகிறது.
இது ஒரு நம்ம வெற்றியை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இந்த உலகத்தை கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஆனால் இது அதுக்கப்புறம் நம்ம ஒரு எளிமையாக அமைதியாக கொண்டாட்டங்கள், ஒரு திருவிழா முடிஞ்சிச்சுன்னா அமைதியாக இருக்கும்ல, மறுநாள் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். எல்லோரும் ஏற கட்டுவாங்க, கடைகளை மூடிட்டு கிளம்புவாங்க எல்லோரும். மொதல் நாள் பார்த்திங்கன்னா திருவிழா நடக்கும்போது அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்கும். விளக்கு, ராட்டினம், அது ஆர்ப்பாட்டம், கூச்சல், குழப்பம், மக்கள் வரிசையாக கூட்டமாக வந்து போகும். மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லோரும் கடையை மூடிடுவாங்க. கடையை மூடிட்டு கிளம்புவாங்க, போகலாம் எல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்புவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. 2040க்கு அப்புறம் இந்த திருவிழா முடிஞ்சிடும். மறுநாள் எல்லோரும் ஏற கட்டிக்கிட்டு எல்லாம் அடுத்த உலகத்துக்கு போக வேண்டியதான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டியதான். அப்படியே அமைதியாக வாழ போகிறோம். அங்கேருந்து தான் மனித உயிர்களின் வரலாறு புதிதாக ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் வந்து போர்கள்லாம் கிடையாது. இந்த வரலாற்றில் வந்து போர், சண்டை எல்லாமே நடந்தது, அப்படி தானே? போர், சண்டை, அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி, விமானத்துலேருந்து குண்டு போடுறது எல்லாமே நடந்துச்சு. கொடூரமாக கொலை, திருட்டு, எல்லாம் கற்பழிப்பு எல்லாமே நடந்துச்சு, விபச்சாரம். இந்த வரலாற்றில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இனிமேல் வரப்போகிற வரலாற்று இருக்குல்ல, 2040க்கு அப்புறம் வரப்போகிற வரலாறு இருக்குது. அதில் வந்து போர்கள் நடைபெறாது. இந்த மன்னராட்சி முறை, தனி உடைமை நடைமுறை, ஆடம்பரம், சொகுசு, பணம், உலோகங்கள்லாம் இடம்பெறாது. உலோகங்கள்லாம் இப்போ நாம் எடுத்துகிட்டு போகிற உலோகம் தான். அது எவ்வளோ காலத்துக்கு நம்ம பத்திரமா வச்சுருக்கோமோ அவ்வளோ காலத்துக்கு தான் அது அங்கே பயன்படுத்தப்படும். அது தொலைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உலோகங்களே இருக்காது. ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம், இனிமேல் வரப்போகிற ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் உலோகங்களே இருக்காது. உலோகங்களே பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். அப்போது மனித வரலாறு என்பது 2040 என்னிடமிருந்து தொடங்குகிறது. மனித வரலாறு என்பது யாரிடமிருந்து தொடங்குகிறது? என்னிடமிருந்து தொடங்குகிறது. என்னிடம்தான் மனித வரலாறுங்கிறது என்னிடமிருந்து தொடங்குன்னு சொல்லக்கூடாது. மனித உயிர்களாக மாறுவதற்கான வரலாறு. மனித உயிர்களாக, அதாவது மனமெனும் நோய் ஏற்பட்டதால் விலங்குகளாக, குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் மனித உயிர்களாக மாறுகிறார்கள். உருமாற்றம் அடைகிறது, உருவத்தில் மாற்றம் அடைகிறது, நிமிர்ந்து நடக்கிறாங்க. அது வந்து என்னிடத்தில் முழுமையடைகிறது. அந்த முயற்சி என்னிடத்தில் முழுமையடைகிறது. அதன் பிறகு மனித உயிர்களாக மாறுவதற்கான அந்த வரலாறு மாறிய பிறகு ஒரு மனித உயிர்களாக வாழத் தொடங்குகிறார்கள். முழுமையடைந்த மனித உயிர்களாக வாழத் தொடங்குகிறார்கள். அந்த வரலாறு என்னிடமிருந்து ஆரம்பிக்கிறது. மனித உயிர்களாக முழுமையடைந்த பிறகு மனுஷங்களாக முழுமையடைந்த ஒரு மனுஷங்களாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த வரலாறு வந்து என்னிடமிருந்து ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு மனித உயிர்களாக முழுமையடைகிற வரலாறு என்னிடம் முடிகிறது. அப்புறம் மனுஷங்களாக வாழுகிற வரலாறு வந்து என்னிடமிருந்து, அதாவது ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவான்ல, 1ஆவதுலேருந்து படிப்பான், படித்து முடிச்சுட்டு பட்டம்லாம் வாங்கி அப்புறம் வந்து பயிற்சி பெற்று புதிதாக வேலை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ அது ஒரு வரலாறு. படிக்கிற காலகட்டம், படித்து முடிச்சுட்டு வேலை செய்கிற காலகட்டம், அப்போ ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொண்டு ஒரு வேலை செய்கிற காலகட்டம். அது மாதிரி தான் மனுஷங்க வந்து மனுஷங்களாக மாறுவதற்கான ஒரு காலகட்டம். நிறைய பரிசோதனை பண்ணி பார்க்குறது. போர், நேர்மை இல்லாமல் வாழ்வது, கண்ட உணவுகளை சாப்பிட்றது, தானியங்களை சாப்பிட்றது, மாமிசத்தை சாப்பிட்றது, இப்படி எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இது தப்பு, இதெல்லாம் தேவையில்லை, இந்த விண்வெளிக்கு போக வேண்டியெல்லாம் அவசியம் கிடையாது, கூட்டு குடும்பமாக வாழணும், கெட்ட வார்த்தைலாம் போடக்கூடாது, ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி, காதல், சுதந்திரம், அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதுக்கு எதிரானது எது, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்ந்து பார்த்து அனுபவங்கள் மூலமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனிமேல் வாழ போகிறாங்க. இனிமேல் வர வாழ்க்கை இருக்குல்ல, அதில் வந்து போர் இருக்காது, வன்முறை இருக்காது, இந்த மாமிசங்களை உணவாக உண்ண மாட்டாங்க, தானியங்களை உணவாக உண்ண மாட்டாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோய்கள் இருக்காது, சண்டைகள், அதாவது விரும்பத்தகாத அழிவை ஏற்படுத்தக்கூட சண்டைகள் இருக்காது, கட்டுப்பாடாக இருப்பாங்க, நாடோடித்தனமாக வாழ மாட்டாங்க, நகரங்களில் வாழ மாட்டாங்க, கிராமங்களில் வாழ்வார், நகரம்னு ஒன்று அழிஞ்சு போயிடும். இப்படி மனித உயிர்களாக இனிமேல் ஒரு வரலாறு. அப்போது வரலாறு பார்த்திங்களா 2. அப்போது எண்ணில் முடிந்து எண்ணில் தான் தொடங்குகிறது. மனித வரலாறு என்பது எண்ணில் முதல் பாதி முடிகிறது, 2வது பாதி இப்போ தொடங்குது. மனித உயிர்களாக அவர்கள் அந்த தகுதி மனித உயிர்களாக முழுமையடைகிற அந்த தகுதி எண்ணில் முழுமையடைகிறது, எண்ணில் தொடங்குகிறது. முழுமையடைந்து ஒரு மனித உயிர்களாக இப்போ வாழ ஆரம்பிக்க போகிறாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் உலகம் முழுக்க மனித உயிர்களாக முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களால் கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு எந்த ஒத்துழைப்பும் தரமாட்டாங்க. அவங்க இந்த பள்ளிக்கூட படிப்பு வேணால் பெற்றோர்களின் நிர்பந்தத்துக்காக, ஒரு ஆசைக்காக ஒரு 5வது வரைக்கும் 10வது வரைக்கும் படிப்பாங்க. அது கூட கஷ்டப்பட்டு, ஒரு 5வதுக்கு அப்புறம்லாம் அவங்க கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. 10வதுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும், நமக்கு படிப்பு வராதுங்கிறது அவங்களே தெரிஞ்சிடும்.
அதனால் வந்து அவங்க வாழ்க்கை முறையை அவங்களுக்கு இந்த இயந்திர அறிவு என்னால் படிக்க முடியாது, என்னால் டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, ப்ளம்பர் ஆக முடியாது, எலக்ட்ரிஷியன் ஆக முடியாது, டிரைவர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னால் ஆக முடியாது, என்னால் இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு விஞ்ஞானியாவோ, டாக்டராவோ, இன்ஜினியராவோ, டிரைவராவோ, கலெக்டராவோ, ப்ளம்பராவோ, எலக்ட்ரிஷியனாவோ ஏதோ ஒன்றாவோ இருந்தால் தான் முடியும். வியாபாரின்னா கடையில் நாள் முழுக்க உட்காந்து கிடக்கணும். அப்போ இதெல்லாம் என்னால் முடியாது, இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் என்னால் வாழ முடியாது என்கிற அந்த உணர்வு மேலோங்க ஆரம்பித்துவிடும். என்னால் 8 மணி நேரம்லாம் நான் வந்து ஒரு தொழிலெல்லாம் இந்த 8 மணி நேரம் தினசரி வாழ்க்கை முழுமையும் நான் அதுக்காக செலவழிக்க மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு பொறுமைலாம் கிடையாது அப்படின்னு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நாள் முழுதும் பணத்தை சம்பாதிக்கிறக்காக ஒரு கடையில் உட்காந்துருக்க மாட்டேன், நான் கடையிலே உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு தொப்பையை தள்ளிக்கிட்டு என்னால் முடியாது. நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், காதல் அப்படின்னு ஜாலியாக இருக்க போகிறேன், கிணத்துல குளிக்கணும், குளத்துல குளிக்கணும், ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சந்தோஷம், இதை தொலைச்சிட்டு வேறு எந்த சந்தோஷத்துக்காக நான் போய் அந்த கடையிலேயே நாள் முழுதும் உட்காந்துருக்கணும் அப்படின்னு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து ஒரு வியாபாரியெல்லாம் இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. வியாபாரிகளோட வாழ்க்கை மோசமாக இருக்கும். காலையில் போய் உட்காந்துருவாங்க கடையில் ஒரு ஒரு சேரில் ஒரு மணக்கட்டையில் உட்காந்துக்கிட்டு, அப்புறம் நாள் முழுதும் இரவு 10 மணிக்கு தான் அவர் வீடு திரும்புவார். எவ்வளோ மோசமான வாழ்க்கை பாருங்கள். இந்த வாழ்க்கையெல்லாம் போய் இப்படி காலங்காலமாக நம்ம வாழ போகிற அந்த மாதிரியான வாழ்க்கையாக இது காலங்காலமாக இதுதான் வாழ்க்கைன்னு நம்புகிற அளவுக்காக இருக்குது. இது இவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த வாழ்க்கையை போய் இனிமேல் பிறக்கிற பசங்க வாழவே மாட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் எளிமையாகவே வாழ்ந்துட்டு போகிறோம், குடிசையிலே வாழ்ந்துட்டு போகிறோம், எங்களுக்கு காங்கிரீட் கட்டணம் தேவையில்லை, படித்தா தான் அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும்னா அந்த படித்து எங்கள் வாழ்க்கையை தொலைச்சி நாங்கள் ஒரு தியாகியாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, வாழ்க்கையை அனுபவிக்காத வாழ்க்கைக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பித்துவிடும். ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் உங்கள் பையனை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவன் படிக்கலைன்னா உங்கள் பொண்ணை நீங்கள் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணு படிக்கலைன்னா உங்களுடைய முயற்சி உங்களுடைய கனவு எல்லாம் முடிஞ்சு போதில்ல. அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளால் அப்படி ஆகும். அப்போது வந்து டாக்டராகவோ பெரும்பாலும் இப்போ இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளும் நான் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ என்னால் ஆக முடியாது, இந்த பசங்கள்லாம் இனிமேல் ஆகிட மாட்டாங்க, இவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது, இப்போவே இவங்க மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போவே இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, நட்பு காதல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களால படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அப்போ எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். எதிர்காலத்தில் வந்து இன்ஜினியர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும், டாக்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும், விஞ்ஞானிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும், பெரிய கலெக்டர்களுக்கு, பேங்கில் ஒர்க் பண்ணுற ஊழியர்களுக்கு தட்டுப்பாடு. ஏன்னா இவர்கள்லாம் கடுமையான படித்து உழைச்சி அந்த இடத்துக்கு வராங்க, பெரிய தியாகிகள் இவங்கெல்லாம். தியாகம் பண்ணால் தான் தனிப்பட்ட வாழ்க்கையை, நட்பு காதல் எல்லாத்தையும் தியாகம் பண்ண, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் தியாகம் பண்ணால் தான் இவ்வளோ பெரிய திறமைகளை பெற்று அந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அந்த மாதிரி தியாகியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த தியாகி வெங்காயம்லாம் எங்களுக்கு தேவையில்ல, நாங்கள் வந்து வாழ்க்கையை இப்போவே நாங்கள் அனுபவிக்கிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இப்போவே அந்த பருவம் சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க நாங்கள் தயாராகிட்டோம். உங்களை மாதிரி படித்து முடித்து 38 வயசில் கல்யாணம் பண்ணுறது, 28 வயசில் கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகுது. 18 வயசில் நாங்கள் 16 வயசுலேயே காதலிக்க ஆரம்பிச்சிருவோம், 18 வயசில் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராகிடுவோம். அந்த மாதிரி சொல்ல 30 வயசில் எனக்கு 2 பசங்க இருப்பாங்க, அவ்வளோ தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதான் வாழ்க்கை, இதை விட வேறு சிறந்த வாழ்க்கை வேறு என்ன இருக்குது? இதில் கிடைக்காத இன்பம் இந்த விண்வெளிக்கு போகிறதுல, உயிரை பணயமாக வச்சு விண்வெளிக்கு போகிறது, நாள் முழுக்கும் அந்த ஆய்வு கூடத்திலே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதில் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு இனிமே பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்கள வந்து மூளை செலவு செய்ய முடியாது. படி இப்போ படித்தாதான் நாளைக்கு நீ நல்லா இருப்ப, அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும், இப்போ படி, ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் சுற்றாத, விளையாட போவாத, ஸ்கூல் போனால் வீட்டுக்கு வந்துரு, உனக்கு அங்கே டியூஷன், மேக்ஸ் டியூஷன், அந்த டியூஷன், இந்த டியூஷன், கராத்தே கிளாஸு, இப்படி போ, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றாத, கெட்டு போயிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணால் அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு, அதை நம்பிய காலம் முடிந்து போய்விட்டது, இனிமேல் நம்ப மாட்டாங்க. நாங்கள் எளிமையாகவே வாழ்ந்து விட்டு போய்விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எளிமையாகவே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது என்பதை எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து எப்படி வாழக்கூடாது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பெரியவர்களாகிய உங்களிடமிருந்து எப்படி வாழக்கூடாது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்படி வாழ வேண்டும் என்பதை இனிமேல் நீங்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து
நமக்கு பாடம் எடுப்பாங்க, பெரியவர்களுக்கு பாடம் எடுப்பார்கள்.